வாங்க ராஜன், தேவகோட்டை ராஜன், வாழ்ந்த கவிஞர்களே அப்படின்னு சொல்லி பாடி அக்கரைப்பேட்டையிலையும் பாப்பா கோயிலில் இருக்க ஆளுகளையும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே வர வைக்க போகிறார். அப்படி இருக்கு. நான் சில நேரங்களில் மேடையில் மறந்துட்டு வேற தொடங்கலாம்னாலும் நீங்கள் என்னை உசுப்பேற்றி விட்டு பரவாயில்ல, மக்கள்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டணும்னா அப்படியெல்லாம் சொன்னா தான் சரியா இருக்கும். நிறைவான வாழ்வுக்கு வழி சொன்னது யாரு? அன்னைக்குள்ள கவிஞர்களா இன்னைக்குள்ள கவிஞர்களா? எப்படி போட்டோம் தெரியுமா? அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை இறைவா. சொன்னல அக்கரைப்பேட்டில் சைக்கிள் எடுத்துட்டார் ஒருத்தர். அவர் சொல்றாரு, உங்களோட பாட்டெலாம் எவ்வளவு காலத்துக்கு நிற்கிது? உங்களோட பாட்டு எத்தனை காலத்துக்கு நிற்கிது? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாம்னிய அந்த பாட்டு ஓடி போன திசையே தெரியல. ஆனால் நீங்கள் கத்தி கத்தி பாடுறீங்கள, அது பாட்டான்னு அவர் கேட்டாருவாங்க. நாங்கள் உயிரை கொடுத்து பாடியதனால்தான், உயிரை கொடுத்து பாடியதனால்தான் பாட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் உயிரை கொடுத்து பாடினதுக்கு விலை மதிப்பு இருக்குல்ல. உண்மையிலே இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை டிஆர் மகாலிங்கம் 3 கட்டைக்கு தான் இழுத்தாரு. ஆனால் இவர் ஹார்மோனிய பெட்டியை தள்ளி இன்னொரு பெட்டிக்கு போயிட்டார். அப்படியே இசைத்தமிழ் அவர் ரிதம் வாசிக்கிறவர் இந்த இப்படியே பார்க்குறார். இதுக்கு நான் எப்படா வாசிக்கிறதுன்னு முழிக்கிறார். அந்த அளவுக்கு அவரையே திணற வச்சிட்டார் ராஜன். நடுவர்களே, அழகான நாகை புஸ்தக திருவிழா இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. திருவிழாவில் லியோனிய பட்டிமன்றம் அழகு, இந்த தலிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. திருவிழாவில் லியோனி ஐயா பட்டிமன்றம் அழகு, இதை ரசிக்க வந்த ரசிகர் கூட்டம் அழகோ அழகு. சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, சிறப்புடனே அமைந்த இந்த புத்தகங்கள் அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு, அதை வாங்க வந்த வாசகரோ அழகோ அழகு. அழகு 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 தமிழ் மொழிதான் அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு, நாகை புத்தக திருவிழாவோ அழகோ அழகு. நடுவர்களே, பழசு என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு பாருங்க. விட்டு கொடுத்தவர்கள் வாழ்க்கை கெட்டு போனதாக சரித்திரமே இல்லை. ஏன் தெரியுமா? சில குடும்பங்கள்ல பிரச்சனை வருது, விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்லையா, ஈகோ பிரச்சனை. விட்டு கொடுக்கிறதுக்கு மனசு இல்ல. புருஷன்ட்ட பொண்டாட்டி விட்டு கொடுக்கிறது இல்ல, பொண்டாட்டி கிட்ட புருஷன் விட்டு கொடுக்கிறது இல்ல. தயவு செய்து இந்த பட்டிமன்ற வாயிலாக சொல்லிவிட்டு போகிறேன், தயவு செய்து ஈகோ பார்க்காம சற்று விட்டு கொடுத்து பாருங்களேன்.
அதுதான் அந்த வாழ்க்கையினுடைய நிறைவான வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். ஒண்ணும் இல்லைங்க, மனைவிய பாராட்ட பழகிருங்களே, அந்த வாழ்க்கை அற்புதமா இருக்கும். மனைவி கணவனை பாராட்டணும், கணவன் மனைவியை பாராட்டணும். அப்படி பாராட்டணும்னு உங்களுக்கு நினைவூட்டி சொல்லி தந்தது யார் தெரியுமா? எங்களுடைய பழைய கவிஞர்கள் தான் சொல்லி தந்தா. எப்படி தெரியுமா? மனைவி சொன்னா கணவனை பார்த்து, எப்படி தெரியுமா? நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் குலம் பாடும் தெய்வம். நான் கொண்ட கணவன் நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் பாடும் செல்வம். அவன் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு அழகாக ஈன்றேன் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நீ என்னடி என்ன பாராட்டுறது? உனக்கு மட்டும்தான் பாராட்ட தெரியுமா? நீ என்னைய மனசுல எப்படி வச்சிருக்காங்கிறத இன்னைக்கு தான் வெளிப்படுத்தின. ஆனா உன்னைய விட உயர்வா என் மனசுல ஒன்ன வச்சிருக்கிறேன்டி அப்படின்னு அவன் சொன்னான் பாருங்க கணவன். இப்ப இமை போல 2 விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே, எடுத்தாலும் என்ன கைப்ப மட்டும் நீ கையில வேதமாக எடுத்துக்கொண்டால் நீ வாழ்க்கையிலே உயர்வாய். உயர்வு உன் வாழ்க்கையிலே வந்துவிட்டால் உண்மையான நிதர்சனமான நிறைவான மகிழ்ச்சி தானாகவே உன் வாழ்க்கையில் வந்துவிடும். அப்போ உழைக்க கத்துக்கடா அப்படின்னு சொன்னது நாங்க. உழைப்புன்னு சொன்ன உடனே நாகப்பட்டினம் ஏரியாவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கிறோம். மீனவர்களை மறந்து விட்டு பேச முடியாதுங்க. அவர்க தன் உயிரை பணைய வச்சு கரையிலே மனைவி, தொட்டியில புல்ல, கணவன் கடற்கரையில போய் திரும்பி வந்தா தான் அந்த ஒருச்சான் வயிற்றுக்கு உணவு. வருவானா வரமாட்டானான்னு கண்ணீரோடு கரையில மனைவி இருக்க, தூங்குற குழந்தைய கூட ஆற்றுறதுக்கு அங்கே துணை யாரும் இல்லாம இருக்க, உழைக்கிற வர்க்கம் என்னுடைய மீனவர்கள் வர்க்கம். அதை சொன்னா வாலி சொல்லி கொடுத்துருப்பாரு பாருங்க. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ. ஒரு நாள் பொழுதும் புலராதோ. மீனவர்களுடைய வாழ்க்கையை நாங்க சொன்னோம். இப்படி இந்த ஆளுக இப்ப வாழ்ற கவிஞர்கள் நாங்க ஒரு மனிதன் படுகிற பாட்டை சொன்னோம். டேய் அவன் படுற பாட்டை பாடுறா அப்படின்னு நாம சொன்னா, அவன் பெத்த புள்ளையே புத்தி வந்து திருந்தி நாளைக்கு அப்பனுக்கு துணையா ஒரு தூணா நிப்பான்னு நாங்க வழிகாட்டி சொன்னோம். இந்த ஆளுங்களாம் அதே கடலுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்குங்க. எப்படி போட்டுருக்குங்க? கடலிலே தனிமையில் போனாலும் கண்மணியில் நினைவில் கலைப்பாருவே, அலைகளில் தத்தளித்தாலும் அவள் நினைவில் முக்குளிப்பேனே, அடியே அமுதே இதுவே போதும். ஓ நினைவுல நான் கடல்ல மூழ்கி மூழ்கி சாகுறேன், இது போதும். என் பெத்த அப்பனுக்கு நான் செய்யற கைமாறுறேன். கேட்கறதுக்கு 2 பேர். என்ன வாழ்க்கை? நான் என்ன கேட்கிறேன்? வாழ்க்கையில திருவள்ளுவர் சொன்னார்ல, எப்படி சொன்னாரு? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நல்லா யோசித்து பாருங்க. உழுதுண்டு வாழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. உழுகிறவன் வாழ்வான், அதுல எந்த மாற்றுக்கிறது. ஆனா தொழுதுண்டு பின் செல்பவர்னா
உழுகிறவன் வாழ்வாண்டா, மத்தவன் பூரா அவன் பின்னே மட்டும் செல்லுங்கன்னு சொல்லியிருந்தா அதுல எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. எப்படி வள்ளுவர் அழுத்தி சொல்லுகிறார், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றாரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். தொழுகிறது என்றா என்ன தெரியுமா? ஒருத்தரை வணங்குறதுங்க, ஒருத்தரை கையெடுத்து வணங்குறது. யாரை கையெடுத்து வணங்குவான்? தெய்வத்தை கையெடுத்து வணங்குவான். அப்ப இங்க வணங்குற இடத்துல இருக்கிறது யாரு? விவசாயி. அப்ப விவசாயி எந்த இடத்துல இருக்கிறான்? ஒரு கடவுள் என்கிற சாணத்திலே இருக்கிறான். அவனை வணங்கத்தான் பிறரெல்லாம் பின்தொடர வேண்டும் என்று எப்படி பழைய பாட்டில் அழகா போட்டு கொடுத்தான் தெரியுமா? கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி. பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. விவசாயி விவசாயி. அந்த விவசாயினுடைய பின்னாடி செல்லும்னு அழகா சொன்னோம்ல. நல்லா கேட்குறீங்க. ஒரே ஒரு பாடல் பாடிடலாமா ஐயா? மணி அடிச்சிட்டீங்களா ஐயா? என்ன மேடையில் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ற மாதிரி இல்லையா? ஒரே ஒரு பாடல் பாடுவோமா? ஹல்லேலூயா, இயேசுவுக்கு புகழ் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு பாடல் பாடுவோம். ஒரே ஒரு ஐயாவுடைய அன்பு கட்டளைக்கா ஒன்னே ஒன்று ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அப்படியே பாட்டோட முடிச்சிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, தாய் தகப்பனுடைய கடமை என்ன தெரியுமா? பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, எடுத்து வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, படிக்க வைங்க, பாசம் வையுங்க, நேசம் வையுங்க, அன்பு வையுங்க. ஆனா எதிர்பார்ப்பு மட்டும் வச்சிடாதீங்க. எதிர்பார்ப்பு மட்டும் வச்சிடாதீங்க. ஏன் தெரியுமா? எதிர்பார்ப்பு ஏமாற்றப்படும் போது உங்க மனசு தாங்காதியா. அதனால பாசம் வைங்க, படிக்க வைங்க, நேசம் வைங்க, எதவனாலும் பிள்ளைக்கு கொடுங்க. ஆனா புள்ள அப்படியே திருப்பி செய்வான்னு எதிர்பார்ப்பு மட்டும் வச்சிடாதீங்க. சொல்லி தந்தது பழைய படம், பழைய பாட்டு சொல்லி கொடுத்தான் பாருங்க. பெரிய வக்கீலுங்க, தாமாரி மயனையும் வக்கீலா படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினைச்சான். தாமாரி வக்கீலா படிக்க வச்சிடணும் நினைச்சாப்புல. ஆனா அந்த வக்கீல் என்ன பண்ணா, அப்படியே புள்ள திரும்பி வந்து அவன் நிற்பான். இந்த மாதிரி பெரியவர் கேட்டாரு, உன் பிள்ளைய உன் மாதிரி பெரிய வக்கீல் ஆக்கினியா? உன் பையன் இப்ப வழக்கெல்லாம் எடுத்து நடத்துறானா அப்படின்னு கேட்டான். நடத்துறாங்க ஐயா, வழக்கெல்லாம் எடுத்து நடத்துறான், என் மாதிரியே நடத்துறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வழக்க என் மேலதான் போட்டிருக்கான். நாளைக்கு அவன் எதிர்த்தாப்புல நிக்கணும், நான் இந்த கூண்டுல நிக்கணும். நாளைக்கு நான் அப்பன்னு மயனு எதிர் கூண்டுல வாதாடணும். எது நாளைக்கு? நாள் மனசு கேட்காம படுத்து கிடக்கிறான். அவன் கனவுல கற்பனையில வருது, டேய் உன்னை கண்ணா கண்ணான்னு ஆசையோட கூப்பிட்டு வளர்த்தனே, நீ நாடா நாளைக்கு எனக்கு எதிராக நின்று போட்டு விட போற கண்ணா? டேய் நீனு நானுமாடா நின்று விவாதாடுறது? கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. காலம் மாறினாள் கௌரவம் மாறுமா, காலம் மாறினாள் கௌரவம் மாறுமா. நெவர். நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே. மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணனோ, வளர்த்த என் கண்ணனோ, தன்
அவதாரமே இதுதான் உலகிலே. இதுதான் நிதர்சனமான உலகம். இதைத்தான் நாங்கள் படிப்பினையாக பாடமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை விட்டு விட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எந்த வகையில் பார்த்தாலும் நீங்கள் வழி மட்டும் வகை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டால் மக்கள் அற்புதமாக நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து விடுவார்கள். வாழ்வதற்கு வழியை நாங்கள் தான் சொல்லித் தருகிறோம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜ மாதிரிலாம் நான் பிச்சில் பாடினேன்னா ஆஸ்பத்திரியில் மூக்கில் டியூபை சொருகி நாகப்பட்டினத்தில் படுக்க போட்டுருவாங்க. நான் 2.5 மணி நேரம் பேசினேன். அதனால் நான் 2 கட்டை இல்லாட்டி 1.5 கட்டையில் தான் பாட முடியும். இசைத்தமிழ் பாட்டை எடுத்தார டிஆர் மகாலிங்கம் கூட இந்த இழுவை இழுக்கலை. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இவ்வளவுதான். ஆனா இசைத்தமிழ்னு பெறப்பட்டு இங்கிருந்து போய் திருவாரூர் போயிட்டு திருப்பி வந்துட்டார். என்ன பாட்டு, என்ன பேச்சு, அடடடடா. எல்லாம் பிச்சில் பாடுவாங்க, அவர் பிச்சுக்கிட்டு பாடினாருன்னு மகேஷ் அழகான உதாரணம் சொல்றார். காரணம், அப்படிப்பட்ட வாழ்ந்த கவிஞர்களுடைய பாட்டு அப்படி இருந்துச்சு. தேனிசை தென்றல் தேவானந்தன் தான் ஒரு சம்பவம் சொன்னார் என்கிட்ட. அவரை பார்க்க போனப்ப அவருக்கு திடீர்னு ஒருத்தர் பார்க்க வந்திருக்காரு. அவருடைய நண்பர் இறந்துட்டார், தேவானனுடைய நண்பர். அந்த டெத்துக்கு போயிருக்காரு தேவானன். அந்த அவனை புதைக்கிறதுக்கு பாடியை வச்சுருக்காங்க. அந்த குழியை பறித்து மண்ணை அப்படி அள்ளி அள்ளி ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கான். தேவானே அப்படி பக்கத்தில் நின்று அப்படின்ட்டு அப்படியே சோகமாக உட்காந்துருக்காரு. அந்த மண் போடுறவன் அவன் ரெகுலராக பாடியை பார்க்குறவன். அவனுக்கு இது ஒரு பெரிய சோகமாக தெரியல. தேவானனை பார்த்து, தேவானே சூப்பர்ண்ணே, உன் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமாண்ணே? அண்ணே சல்லாமியா அருமனே அப்படிங்கிறான். அவருக்கு சிரிக்கவும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பாடி இருக்கு குழிக்கு பக்கத்தில். அண்ணே அந்த பாட்டை உடனே கவலைப்படாதே சகோதரா நொறுக்கிட்டனே அப்படின்றாரு. கேட்க மாட்டாங்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னான், அண்ணே எங்கள் தெருவில் ஒரு கபடி மேட்ச் வச்சுருக்கோம்னே, 12ஆம் தேதி நீ வந்து பரிசு கொடுக்கணும்னே, வந்துருனே அப்படின்னு. தேவானனுடைய பிஏ இருந்துக்கிட்டு, அவருக்கு 12ஆம் தேதி வேறு நிகழ்ச்சி இருக்கு, அதனால் பாரு அந்த மண்ணு போடுறேன் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கேன், நீ பரிசு கொடுக்கறதுக்கு வராட்டி போனேன், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இங்கே நீ வந்து தானே ஆகணும்னா பாருங்க. அவர் இந்த இடத்துல சிரிக்கிறதா அழுகிறதா ஐயா? எப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை. இந்த இடத்துக்கு பாட்டு எழுத ஆற்றல் வந்து வாழ்ந்த கவிஞர்களுக்கு தான் உண்டு. அதனால தான் சிவாஜி கணேசனுக்கு எழுதினார் பாருங்க கண்ணதாசன், சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். கவலை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த பாட்டுக்கு நடிக்கிறதுக்கு ஒரே தகுதி வாய்ந்த ஒரே நடிகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுங்கிற நடிகர் தான். சிரிப்பும் அழுகையும் கலந்து அடாரடா. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி, ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட, ஆட வந்த மேடையிலே பாட வந்த என்ன விட்டு அழ விட்டு ஓடிவிட்டு
கூடிட்டா கூட்டத்தோட நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுவுறேன் அழுவுறேன் அழுக வல்ல அப்படின்னு அந்த மாஸ்கை கழட்டிட்டு ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட அழுகையும் சிரிப்பும் கலந்து நடித்த அந்த நடிப்புக்கு பாட்டு எழுதினார் கவியரசு கண்ணதாசன். வாழும் கவிஞர்கள்னு இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, ராஜனுக்கு பிறகு நான் என்ன பண்ண போறேனோ, நாகப்பட்டினத்து மக்கள் கிளம்பிட போறாங்க, நடுவர் வரலன்னாரு. இனியவன், எங்கை நாகை மாவட்டத்து மக்கள் யாரையும் ஏமாற்றியதாக வரலாறே இல்லை. காரணம், 3 மதங்களும் சங்கமிக்கின்ற மத ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கின்ற இடம் இந்த நாகை மாவட்டம். அதனால் உனக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கு. இனியவா, வாழும் கவிஞர்களே நிறைவு செய்ய வந்திருக்கிறார். இந்த மாபெரும் பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற நல்லதொரு நடுவர், இந்த உலகத்திலே ஈன்று புறந்தறுதல் என்ற வார்த்தையை உருவாக்கி காட்டிய என்னுடைய தந்தை என்னை பெற்று இந்த உலகத்திற்கே கொடுத்தார். ஆனால் என்னை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு உலகம் முழுக்க சுற்றி திரிந்த தந்தையாக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் கலைமாமணி டாக்டர் திண்டுக்கலை லியோனி அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, நாகை மாவட்டத்துடைய நல்லதொரு வாக்காளர் பெருமக்களே, ஏனென்று சொன்னால் உங்கள் பாதங்களிலே போட்டிருக்கின்ற செருப்பினுடைய விலையை விட குறைந்த செருப்புடைய விலையுடைய செருப்பை அணிந்திருக்கின்ற ஒரு பாராளுமன்றத்தை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற பொன்னான வாக்காளர் பெருமக்களே, நான் வியந்து வியந்து பார்க்கிறேன். இந்த மனிதரை அரசாங்கம் கொடுக்கின்ற பணத்தை அப்படியே கட்சியிடம் கொடுத்துவிட்டு அவர்கள் கொடுக்கின்ற சொற்ப பணத்திலே இன்றைக்கும் நான் போட்டிருக்கின்ற இந்த சட்டையை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு எளிய விலையிலே சட்டை அணிந்திருக்கின்ற வாழுகின்ற காமராஜராக, வாழுகின்ற கக்கனாக, வாழுகின்ற கம்யூனிஸ்ட் தலைவராக, சித்தாந்தமாக இருக்கின்ற எங்களுடைய தோழர் அவர்களே, வியந்து பார்க்கின்றேன். அதற்கு காரணம் நீங்கள் வாக்களித்திருக்கின்றீர்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை இந்தியா முழுவதும் அழைத்து போய்விட்டு பாருங்கடா, பாராளுமன்ற உறுப்பினர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு உதாரண புருஷனை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய உங்களுடைய பாதங்களுக்கு அவருடைய பாதத்தின் தொட்டு வணங்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதிரணி சார்ந்தவர்கள் ரொம்ப கத்தி கத்தி பேசினாங்க. அதுக்கு முன்னாடி மைக் செட்டு போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ தரமான மைக் செட்டு உலகத்தில் நான் பார்த்தே கிடையாது. என்னங்க, நம்ம மெதுவாக கரண்ட் உள்ள இடங்களிலும் கரண்ட் இல்லாத இடங்களிலும் உங்கள் வீட்டு விசேஷம், வயதுக்கு வந்த சடங்குகள் மற்றும் வளைகாப்பு, கல்யாணம் போன்ற காதுகுத்து போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் நாட வேண்டிய இடம் கனி கனி ஒலிபெருக்கி நிலையம், நாகை 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 நாகை. இதுக்கு மேலே அவங்களுக்கு யார் விளம்பரம் கொடுப்பா? நடுவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், 80 வயதிலேயே இளையராஜா அவர்கள் வழிநெடுக காட்டு மல்லி என்று பாடுகிறாரே. நான் திருப்பி கேட்கின்றேன், 75 வயதை தாண்டி இருக்கின்ற நடுவரே, நிலா அது வானத்து மேலே பலா நது ஓடத்து மேலே இந்த மஜா பாட்டை பாடுகிறார் என்று சொன்னால் அவர் எங்க சைடில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுல எனக்கு எதிரடியை சார்ந்த பேராசிரியரை பார்த்தா இன்னும் லேட்டஸ்ட் மஜா பாட்டு கூட நான் பாடுவேன். மோனிகா பெல்லுஜி, மோனிகா பெல்லுஜி, வருதா பெல்லுஜி, மனுதாட்டு முகா சுத்தன செல்லுஜி, மோனிகா 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 சிலுப்பு மோனிகா, சிக்கிடி 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 சிக்கிடி. என்ன லேட்டஸ்ட் பாட்டாக இருந்தாலும் அடிப்போம் நாங்கள், கற்றுக்கோம்ல. இல்லை, நிறைய பாடலுக்கு அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் யோசிச்சார். மோனிகா பாட்டுக்கு பற்றியா குத்து குத்துன்னு குத்துறாரு. இப்போ என்ன அர்த்தம்னா,
நிகழ்கால உலகத்தோடு ஒருத்தர் ஒன்றி வாழ்ந்தானா அவனுக்கு 100 வயது. வள்ளுவன் சொன்னான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அவர் இன்னைக்கு வரைக்கும் லேட்டஸ்டான பாட்டெல்லாம் பாடினார். எதிரணி சார்ந்த பேராசிரியர் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீங்களெல்லாம் பேராசிரியர் சார், நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் பண்ணுறோம். வாடா வாடா பையா என் வாசல் தாண்டி வாடா, வாசல் தாண்டி வந்து வந்து வாசம் வாங்கி போடா. அவன் வாங்கிட்டு போயிட்ட பிறகு வாசிச்சுங்கிறார். அவர் வாசிக்கவே இல்லையா, நீ பாடணும்னா அதுவா ஆனாயிருச்சு. நடுவர் அவர்களே, ஒரு பெண் இந்த சமூகத்திலே சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த பாட்டு? வாடா வாடா பையா என் வாசல் தாண்டி வாடா. பரீட்சை காலத்திலே பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? வீட்டை பூட்டிட்டு சொந்தக்காரெல்லாம் சேர்க்க மாட்டான். என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளை படிக்குது, அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. அது சொல்லுது, வாடா வாடா பையா. வந்து பார்த்தீங்கன்னா வீடு பூட்டி இருக்கும், பரவாயில்ல, வாசல் தாண்டி வாடா. ஏன் ஒரு பெண் வாசல் தாண்டி ஒரு பையனை வரவேற்க வேண்டும்? இங்கே நீங்கள் அறிவு கண்ணோடு கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஒரு உண்மை புலப்படும் நண்பர்களே. வாசல் தாண்டி வந்து வா சம் வாங்கி போடான்னு சொன்னான். நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இம்பார்ட்டன்டான 4 சம் அவட்ட தெரிஞ்சிருக்கு. அந்த 4 சம்ம கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு கருணை உள்ளத்தோடு இருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து, இந்த விஷயம் கூட நீங்க சொல்ல சார், நீங்க இம்பார்ட்டன்ட் சம் கொடுத்துருக்கணும், நீங்க கொடுக்கல. ஒரு பொண்ணு கொடுத்தா உடனே எப்படி சொல்லுவா, எப்படி பண்ணா, எதுக்கு இவ்வளவு குதிப்பு உனக்கு? அதே இல்லாம அவர் இன்னொன்னு, கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. கிழ மகேஷ் உட்கார்ந்து அவர் பயம் இல்ல. அவர் ஒரு பாட்டு ஒன்று சொன்னாரு, எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. லூசா நானே, ஒரு தடவை கட்டிக்கிட்டே மங்க மாடுது, வாழ முடியல. பிச்சுக்கிட்டு சென்னையில இருந்து நாகப்பட்டினம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க நிம்மதியா? ஏயா சாயந்திர நிகழ்ச்சிக்கு விடிய காலம் 3 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கையா? எடுத்தாலும் என்ன, நீ உட்கார வேண்டியதானே புதுக்கோட்டையிலேயே, காரைக்குடியிலே, தேவக்கோட்டையில் உட்காந்து குடும்பம் நடத்த வேண்டியதானே? யாரை ஏமாத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அப்புறம் எங்க நடுவர் சொல்றார், நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, மஜவாணிக்கிறிய பஞ்சு முட்டாயா, ஆஹா பஞ்சு முட்டாயா. நடுவர் அவர்களே, இலக்கியங்களிலே, தமிழ் இலக்கியங்களிலே பெண்ணை எப்படி வர்ணிப்பான் தெரியுமா? பெண் எப்படி ஓடுவாள் என்று சொன்னால், அவள் மான் போல் துள்ளி 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 ஓடுவாள். இப்படித்தானே இலக்கியங்கள் சொன்னது. ஆனால் இந்த காதலன் தன்னுடைய காதலியை பார்க்கிறான். அவள் இருக்கிறது சின்ன குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டிலே அவளால் மான் போல் துள்ளி துள்ளி ஓட முடியாது. அவன் சொல்லுகிறான், நீ இருக்கிறது ஓலை கொட்டாயா, ஆனால் உன்னால் மான் போல் துள்ளி துள்ளி ஓட முடியாது, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா. ஆனால் அடுத்த வரி அந்த கவிஞன் சொன்னதுதான் பெரிய விஷயம். மஜாவா நிற்கிறிய பஞ்சு முட்டாயா. பஞ்சு முட்டாய் என்பதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைத்து விட முடியாது. ஒரு பெண்ணை பஞ்சு முட்டாயோடு ஒப்பிடுவதற்கான காரணம் என்ன? பஞ்சு முட்டாயை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப மென்மையாக இருக்கும். பெண் என்பவள் ரொம்ப மென்மையானவள், கலர்ஃபுல்லா இருப்பாள், ஆனால் கம்பீரமான ஒரு கோலோடு இருப்பாள். மஜாவா நிக்கிறிய பஞ்சு முட்டாயா. அடுத்த வரி தான் உள்ளம் கவர்ந்த வரி. தோஜாவா படுத்துக்கிற ஓம் அடியில சாஞ்சி. நண்பர்களே, நான் 6 அடி, நான் எப்படி அவள் மடியிலே குழந்தையை போன்று படுத்துக்கொள்கிறேன். ஆனால் நண்பர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் காதலித்திருக்கிறீர்களா? நடுவர் அவர்களே, நீங்கள் காதலித்திருக்கிறீர்களான்னு கேட்டேன். இது மேடையில் வச்சுக்கிட்ட கேட்குற கேள்வியாது. பாரதியாரே காதலிச்சிருக்காரு. அதெல்லாம் வேணாம், நீங்க காதலிச்சிக்கலாம் சொல்லுங்க. வீட்டுக்காரமா இருக்காங்க, பயப்படாதீங்க. லவ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு என்ன? லவ் லெட்டர் எழுதி கொடுத்தீங்களா? எழுதியிருக்கேன். என்ன பாட்டு? எங்கள் காலத்து பாட்டு தான்.
அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவதென்ன வென்றால் உயிர் காதலில் ஓர் கவிதை. சத்தியமா ஊத்தின்னு போயிட்டு இருக்குமே அந்த காதல். எழுதி வச்சிருக்கேன், இன்னும் கொடுக்கல. ஏன்னா இதே பாட்டை தான் எங்கள் அப்பா எழுதி கொடுத்தாரு. ஏன்னா அந்த பொண்ணோட அப்பா இன்ஸ்பெக்டரு, அதனால் அப்படியே வச்சு அவ்வளோதான், ஒன்றும் முடியல. ஆனால் சென்னையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நண்பர்களே, நான் மெரினா கடற்கரையிலே உழன்றவன். நான் கடற்கரையிலே காதலியுடைய மடியிலே படுத்துக்கொண்டு, நீங்கள் அவள் ஏன் வாட்டர் பாக்கெட் மூஞ்சி என்ற ஒற்றை வார்த்தை இருக்கிறது, சாதாரணமான வார்த்தை இல்லை நண்பர்களே. அது நீங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை என்பது 100 ml தண்ணீர் தான் தாகத்துக்கு. என் வாழ்க்கையிலே தீராத தாகத்தை எல்லாம் தீர்க்கக்கூடியவள் நீ. இந்த காதலி மடியில படுத்துட்டு இந்த காதலியோட முகத்தை அப்படி அமைக்கி பாருங்களேன். இப்படி அமுக்கினா திருப்பி அப்படி வந்துடும். நீங்க வாட்டர் பாக்கெட் அமைக்கி பாருங்களேன், இப்படி அமுக்கினா திருப்பி வந்துடும். இப்ப சொல்லுங்க, வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு சொல்லி தப்பா ரைட்டா? ஐயா தெய்வமே, நீ தான் எப்படி எழுதினாலும் அதுக்கு விளக்கம் கொடுப்பிய. வாட்டர் பாக்கெட் மாதிரி ஒரு மூஞ்சியா அமுக்கணும்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருமா? எங்கய்யா போய் இதெல்லாம் சிந்திப்பாரோ தெரியல. நடுவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு, இவ்வளோ ஆதங்கப்படுறாருன்னா, என்னுடைய காதலை கெடுத்தவர் நடுவர். எனக்கு ஒரு அழகான ஒரு காதல் இருந்தது. அந்த பெண்ணுடைய பேரு பிரான்சிஸ்கா. அவ்வளவு அழகுன அழகு, அவ்வளவு அழகு. நாங்கள் ஜாம்பியாங்கிற ஊருக்கு போயிருந்தோம், ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அதில் ஃப்ளைட்டில் போகிறப்ப ஒரு ஏர் ஹோஸ்டஸ் அவரையே போய் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஒன் மோர் பிரெட் அப்படின்னா நோ மோர். ஆனால் அவருக்கு 5 பிரெட்டு கொடுத்துச்சு. என்னடா ரகசியன்னு பார்த்தா 2 பேருமே கருப்பு. அது நினச்சிருச்சு நம்ம ஆள் விரு அப்படின்ட்டு. கொஞ்சம் மாநிறமாக இருந்ததுக்கு எனக்கு ரொட்டி கிடைக்கல. அந்த பொண்ணு பேர் தான் பிரான்சிஸ்கா. இல்லை, நான் ஒன்றும் கருப்பெல்லாம் கிடையாது, நான் சிவப்பு கம்மி. அவர் ஒன்றும் சிவப்பெல்லாம் கிடையாது, கருப்பு கம்மி. சார் ஒன்று தெரிஞ்சுங்க, இது தமிழுடைய நிறம். தமிழன் கருப்பாக தான் இருப்பான். வெள்ளையாக இருந்தால் தான் நம்ம சந்தேகப்படணும். உடம்புல எங்காவது வெள்ளையாக இருந்தால் அதுக்கு பேர் தேமல் வியாதி. கருப்பாக இருந்தால் மச்சம். எனக்கு உடம்பு முழுக்க மச்சம். இந்த கருப்பை கேவலப்படுத்தியது வாழ்ந்த கவிஞர்கள். நீங்கள் என்ன பாட்டு எழுதுனீங்க? கண்ணா கருமை நீர கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை. ஒரு பொண்ணு கருப்பாயிடுச்சு, என்ன இப்ப பிரச்சனை? இது என்ன பெரிய தெய்வ குத்தம்? ஆனால் நாங்கள் என்ன மாதிரி தெரியுங்களா, ஒரு பாட்டு கருப்புக்குன்னே இருந்தோம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணோ ரெண்டோ என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கவரு. இந்த பாட்டை எங்கே போட்டான் தெரியுமா நண்பர்கள்? இதை இந்த பாட்டை டர்பன் மாநாட்டிலே போட்டான். கருப்பினர்களுடைய மாநாட்டிலே எங்கள் பாட்டை போட்டான். நீங்கள் ஒரு பெண் கருப்பாக இருந்த ஒற்றை காரணத்தால் கூனி குறுகி செய்தவர்கள் நீங்கள். நடுவர்கள் சொன்னாரு ஆரம்பத்தில், சொய் சொய் பபபம் சொய் சொய் பபபம். எவ்வளவு பெரிய இலக்கியம் தெரியுமா? நான் கேட்கின்றேன், நிஜமாவே விஜயகுமார் தமிழ் பேராசிரியரா? எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருகிறது. புறநானூற்றிலே ஒரு பாடல் வரி வரும், சொய் இல்லாத சோழன் இருக்கா? அகநானூரிலே சொய் உரைக்கும் சொல் வேண்டும் என்று அகநானூர் சொன்னது. சொய் என்று சொன்னால் குற்றமற்றவன். நம்முடைய காதலிலே எந்த குற்றமும் இல்லை என்ற காரணத்தினால் அந்த காதலி சொன்னால் சொய் சொய் பபபம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் எந்த பாடலும் அர்த்தமற்ற பாடலாக எந்த காலத்திலும் எழுதவில்லை. ஒரு பெண் எப்பொழுதுமே நேரடியாக சொல்ல மாட்டா சார். ஒரு பழைய சோத்துல கூட ஒரு விஷயத்தை சொல்லுவா. ஒரு பழைய சோத்துல கங்கை அமரன் எழுதின பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மடக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா,
நெஞ்சுக்குள்ள வந்த மயக்கம் வந்து இழுக்குதையா. அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, பழையதுக்கு தோலா புளிச்சிருக்கும் சோறு, பொட்டுக்கல்ல தேங்காய் போட்டு வச்ச துவையலு, சாம்பாரு வெங்காயம் சலிக்காது தின்னாலும் அதுக்கு என உலகத்தில இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் சலிக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேலிருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, சூசகமா சொல்ல போற பொம்பளதாங்க. சூடாக இருக்கிறப்போ சாப்பிட வாங்க. நீங்க அங்க போய் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பழைய சோறு எப்படி சூடாக இருக்கும்? பழையது தானே. சங்க இலக்கியத்திலே அதை வேறொன்று சொன்னார்களே, அதுக்கெல்லாம் புதிய பாடலுடைய அறிவாளியுடைய துணை தேவை. நண்பர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கின்றேன். இப்பொழுது இருந்த கபில் என்ற ஒரு கவிஞன், பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடக்கின்ற ஒரு உரையாடல் நாம் என்னைக்காவது கேட்டிருக்கோமா? வீட்டில் போயிட்டு இதுவரைக்கும் உங்களுடைய மனைவிக்கோ இல்லை உங்கள் கணவருக்கோ நன்றி சொல்லியிருக்கீங்களா? தயவு செய்து சொல்லி பழகு. எதுவாக தான் நன்றி சொல்லுங்க. அட கேவலமாக தான் சமைக்கிறா, நல்லா இருக்குன்னு சொல்லி தொலையேன். எங்கள் அம்மா வந்து எப்படி செய்வாங்க தெரியுமா? எதுக்கு அந்த வேலை? எங்கள் கவிஞர் சொன்னான், உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா, நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, நீ இதழ்கள் என்றால் நான் முத்தமா புன்னகையா, நீ அழகு என்றால் நான் கவியா ஓவியனா. சின்ன சின்ன உரையாடல்களுக்குல்ல இதை கெடுத்தவங்க என்ன தெரியுங்களா? அவங்க நான் சொல்லுகின்றேன், நீங்கள் எழுதின பாட்டு என்ன? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும். ஏன் பேசணும்? நீ தனியாக பேசு, அவளுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது, அவளும் பேசிட்டோம். இங்கே சமத்துவம் உள்ள நாட்டில் எல்லோரும் பேச வேண்டும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ காணும் பொருளையாகவும் நான் ஆக வேண்டும். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது! அந்த பிள்ளை எதையும் பார்க்கக்கூடாதான், பார்க்கறத இந்த முகர கட்டை தான் தெரியணுமா? என்னங்கய்யா நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்றை சொல்லுகின்றேன் நண்பர்களே, 9 ரூபாய் நோட்டு என்ற ஒரு பாட்டு. இந்த 9 ரூபாய் நோட்டிலே வைரமுத்து ஒரு பாடல் எழுதுகிறார். எல்லாருக்கும் ஒரு 60 வயது பிறந்த பிறகு, கல்யாணம் ஆகி பேரம்பேத்தி எல்லாம் எடுத்த பிறகு நம்முடைய வாழ்வியல் என்ன? அந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. அந்த பாட்டிலே வைரமுத்து சொன்னான், வேலாயி அடியே வேலாயி, வேலாயி அடியே வேலாயி, ஒரு வேதாந்தம் சொல்லவா நான் வேலாயி, ஆடு வளர்த்தா தோளுதான் மிச்சம், மாடு வளர்த்தா சாணிதான் மிச்சம், கோழி வளர்த்தா முட்டைதான் மிச்சம், குழந்தைய பெத்தா கோமணம் மிச்சம், கை காலு மிச்சம் இருக்குது கண் கசக்காத வேலாயி, வேலாயி அடியே வேலாயி. இந்த பாடலை பாடியது யார் தெரியுமா நண்பர்களே? மறைந்த அமைச்சர் கக்கன் அவருடைய மகன் இந்த பாடலை பாடினார். அவரை பாட வைத்தவர் வைரமுத்துடைய வரிகள். வாழும் கவிஞர்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சோகத்தை அள்ளி வீசிட்டு போகிறீர்கள், சோகத்தை திறந்துவிட்டு சந்தோஷமாக வாழுங்கள். வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம். வாழும் கவிஞர்களா வாழ்ந்த கவிஞர்களான்னு தீர்ப்பு சொல்லணும். ஆனால் எங்கள் நாகை மாவட்டத்து மக்கள் உண்மையிலே, நான் யாராவது ஒரு 10 பேர் எந்திரிச்சாங்கன்னா நிகழ்ச்சி அமைப்பாளர்கள்ட்ட அங்கே எந்திரிச்சிட்டாங்கங்க முடிச்சிடுறேன்னு சொல்லலாம்னு நான் ஐடியா பண்ணேன். ஆனால் இப்போ என்ன நடந்துருச்சுன்னா, பட்டிமன்ற தலைப்பு மாறிடுச்சு. ரசனையில் வெஞ்சியது நாகப்பட்டினமா திண்டுக்கல்லா அப்படின்னு பட்டிமன்றம் மாறிச்சு. உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு, வெற்றி எங்கள் நாகையின் ரசிக பெருமக்களுக்கு தான். உண்மையிலே வேறு எந்த புத்தக திருவிழாலையும் நான் பார்த்ததில்லை. காவல்துறை சகோதரர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை ரசித்து கேட்டது உண்மையிலே நாகை புத்தக திருவிழாவில் மட்டும்தான். ஆனால் நம்மலாம் அவங்கள பார்த்து என்ன நினைப்போம்னா, பிறந்தா ஒரு போலீஸ்காரனாக இருக்கணும்டா, எல்லாரையும் விரட்டுறாங்கடா, ஏய் அப்படின்னா எல்லாம் நடுங்குறியான். இருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கானே,
ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கணும். அந்த யூனிஃபார்மை பார்த்தாலே கிடு 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 கிடுன்னு நடுங்கிறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை விசாரித்து பாருங்களேன். யாராவது ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி குடலு பூரா வெளியில் தொங்கி கிடக்கும், வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருப்பான், பக்கத்தில் நாற்காலி போட்டு உட்காந்து தயிர் சாதம் தின்னுட்டு இருக்கார் அந்த ஏட்டியா. நம்மளுக்கு அதை பார்த்தா சாப்பிட வருமாய்யா? அதை பார்த்துட்டு இந்த நேரம் பார்த்து வீட்டிலேருந்து ஃபோன் வரும், என்னங்க எங்கே இருக்கீங்க? இல்லை ஒரு பாடி முடிச்சுட்டு வந்துடுறேன், ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டு வந்துடுறேன், வீட்டில் குடல் குழம்பு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க. அங்கே பார்க்குறாரு மனுஷன் குடலை பார்த்துட்டு அவர் குடல் குழம்பு எப்படி திம்பார்? ஆனால் இவ்வளவு தியாகம் செய்கிற அந்த காவல்துறைக்கு உண்மையிலே நம்ம கைத்தட்டணும். நம்மெல்லாம் நிம்மதியாக தூங்குறோம்னா அவர்களெல்லாம் தூங்காமல் விழித்து கொண்டு நம்மை பாதுகாக்கின்ற அந்த காவல்துறையினருக்கு உண்மையிலே நன்றி சொல்கிறேன். காரணம் அவங்களுக்கு இந்த தமிழக அரசு தான் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடுத்த ஒரு அரசு நம்ம தமிழ்நாடு அரசு. காரணம் அவங்களுக்கு இருக்கிற டென்ஷனை பார்த்துட்டு. இன்னைக்கு வாழும் கவிஞர்களா வாழ்ந்த கவிஞர்களா தீர்ப்பு சொல்லணும். ரெண்டே விஷயம். வாழும் கவிஞர்களில் எனக்கு பிடிச்ச டி ராஜேந்தர், உங்கள் மாவட்டத்து மாயவரத்துக்காரர், எப்படிப்பட்ட கவிஞன் தெரியுமா? அடடடடா, ஒரு டப்பாங்குத்து பாட்டு ஒருதலை ராகத்தில் எழுதியிருப்பார். தேட்டரில் அம்புடு போயிலும் ஆடுவேன். கூடையில கருவாடு கொந்தலில பூக்காடு என்னாடி பொருத்தமாயா உம்பொருத்த இத போல தாளமில்ல பெண்பாட்டு கத்துக்கிட்டா உன் கூத்து என்னடி ரோசா எங்கடி போற மாமலர் வண்டு ஆடுது இங்கே அம்மாளு அது நம்மாளு பொழுதோட கோழி குவர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்ன பொழுதோட கோழி குவர வேலை ராசாதி ராசே வாரண்டி முன்ன. இந்த பாட்டு மட்டும்தான் அவரால் எழுத முடியுமா? ஒரு பாட்டு பூபால ராகத்தில் அவரே இசையமைச்சு எழுதி மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம், சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பரவசம் அதில் காண்பதில் ஒரு நவரசம், ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் காண தகதிமித்தோம், தடகத்தில் மீன் ரெண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, இதை கண்ட மோகத்தில் பிரம்மனும் வேகத்தில் படைத்திட்ட பாவம்தான் உன் கண்களோ. ஒரு கண்ணுக்கு என்ன ஓமை சொல்றாரு பாருங்க. தடாகத்தில் மீன் ரெண்டும் காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ, உன் தாமரை போன்ற முகத்தில் இரண்டு மீன்கள் தடாகத்திலிருந்து தப்பித்து தாமரை முகத்தில் விழுந்தது போல உன் கண்கள் இருக்கிறதுன்னு இப்படி ஒரு அழகான வர்ணனையை வர்ணித்த வாழும் கவிஞனான டி ராஜேந்தர். அற்புதமான கவிஞர். வாழும் கவிஞர்களுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரே ஒரு கவி பேரரசு 6 முறை தமிழ்நாட்டுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தவர். நான் ஒரு கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போனேன். மாப்பிள்ளை அவ்வளவு அழகா இருக்கேன். பொண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு கண்ணாடி போட்டுந்தா. போஸ்டரில் பார்க்குறேன், என்னடா இந்த பையன் இந்த பொண்ணை கட்டுறானே, நான் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். அந்த பயல்கிட்ட போய் கேட்டேன், டேய் என்னடா நீ ஆள் இவ்வளவு அழகா இருக்க, இந்த பிள்ளைய எப்படா? சார் 10 வருஷம் லவ் பண்ணி கட்டியிருக்கேன் சார். நான் இந்த பிள்ளையவா 10 வருஷம் லவ் பண்ண அப்படின்னு நான் நக்கலாக கேட்குறேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னான் பாருங்க. சார் அவள்கிட்ட எது அழகா இருக்குன்னு எனக்கு தெரியும் சார், அவள் உங்களுக்கு அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா பாருங்க. தன் மனைவியிடம் எது அழகு என்பதை ரசிக்க தெரியாதவன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன். அதைத்தான் கவி பேரரசு வைரமுத்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம்
என்னிடம் இருக்கிறது. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா, உலவுகின்றதே அதுவா. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய், அதுவா அதுவா அதுவா. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் உலவுகின்றதே அதுவா, பரட்ட தலை. ஆனால் அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. முல்லை நிறத்து பற்களில் ஒன்று தள்ளி உள்ளதே அதுவா, எத்து பல்லு. ஆனால் அவனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா, கண்ணங்கரேர்னு மூக்கு மேலே அத்தத்தண்டி மச்சான். ஆனால் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தை தவறாய் போனால் உதடு கடிப்பாய் அதுவா. ஏதாவது வார்த்தை தப்பாக போனால் இல்லைங்க ஆமாங்க ஆமாங்க அப்படின்னு திக்குவாய். ஆனால் அந்த திக்குவாய் பெண்ணை, அந்த திக்குகின்ற வாயை ரசிச்சிருக்கான் பாருங்க, அவன்தான் வாழ்க்கையில் ரசிக்க தெரிந்தவன். கல்யாணம் முடிச்சு 3வது நாளே இன்னொரு நல்ல பொண்ணா கூட கட்டியிருக்கலாம் நினைச்சான்னா அவன் தான் நரகத்தை தொடங்கிட்டான்னு அர்த்தம். அப்பவே எங்கள் மாமா மகளை கட்ட சொன்னாங்க அப்படின்னு நினைச்சிங்க, நரகம்தான் உங்களுடைய வாழ்க்கை. இது இன்றைய வாழும் கவிஞன் எழுதினது. யாருக்கு இன்னைக்கு நான் தீர்ப்பு சொல்லணும்? வாழ்ந்த கவிஞர்கள் எழுதாத பாட்டா? ஒரு வயக்காட்டை பார்த்துட்டு வரதகாசி பாடுறார், ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, எங்கும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இன்னொரு பாட்டில் எழுதுறார், மனப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, பசும் தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. அதில் ஒரு வரி எழுதுறாரு, சேத்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு. எவன் சம்பளத்தை வாங்கி மனைவி கையில் கொடுக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் பொழைக்க தெரிஞ்சவன். அன்னைக்கே அம்மா கையில் கொடுக்க சொன்னார். அதனால தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் உரிமை தொகையை ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக பெண்கள் கையில் அந்த 1000 ரூபாயை கொடுத்ததற்கு காரணம் அவங்க தான் 600 ஆக்குவாங்க. ஆம்பளைய கையில் போச்சுன்னா 500 ஆஃபு ஃபுல்லு கட்டிங்காக மாறிடும். அதனால தான் பெண்களுக்கு உரிமை தொகையை கொடுத்த அந்த மருதகாசினுடைய பாட்டை போல அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு. இதே நாகை மாவட்டத்தில் திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வயசான கிழடுகட்டைகளுக்கு தான் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே ஒரு ஃபாரின்காரன் வந்திருக்கான், வெள்ளைக்காரன், லண்டன்காரன். பார்க்குறான், பூரா கிழவனுக்கும் கிழவிக்குமா கல்யாணம். வாட் இஸ் திஸ்? ஓல்டு மேன் இஸ் கெட்டிங் மேரிட் டு ஓல்டு உமன். அதுக்கு நம்பாலு, திஸ் இஸ் 60ஆம் கல்யாணம். வாட் இஸ் மென் பை 60ஆம் கல்யாணம்? அப்போ சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு இருக்கான். இதுக்கு முதல்ல சொன்னதே தேவலாம்டா, இது என்னன்னே விளங்கலன்னு இருக்கான். அப்புறம் சொல்லியிருக்கான் 60th வெட்டிங் அனிவர்சரி ஆஃப் த ஓல்டு கப்புள். வெள்ளைக்காரன் அசந்துட்டான். என்னடா தமிழ்நாட்டுக்காரங்க கிறுக்கனா இருக்காங்க, ஒரே மனைவி கூட 60 வருஷம் வாழ்ந்திருக்கான், அதுக்கு ஃபங்க்ஷன் வேற நடத்திக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க எதுக்கு டைவர்ஸ் பண்ணுவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அம்மா கல்யாணம் பண்ணிட்டு 3வது நாளே புருஷன் வேணான்ருச்சு லண்டனில். ஏமான்னு கேட்டதுக்கு கொரட்டை விடுறான் அந்த ஆள் கூட யார் குடும்பம் நடத்துவான்னு. தமிழ்நாட்டில் கொரட்டை விடுறவனுக்கு கல்யாணம் கிடையாதுன்னா பல பேருக்கு கல்யாணமே ஆகாது. ட்ரெயினில் முந்தா நாள் சேரன் எக்ஸ்பிரஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் ஈரோட்டிலேருந்து. ஃபஸ்ட்டு ஏசி, ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி டிக்கெட்டு போட்டு கொடுத்தாங்க. நிம்மதியாக தூங்கலாம்னு படுக்கையை விரித்து படுக்க போகிறேன். எதிர்த்தாப்புல ஒருத்தன் எனக்குன்னே வந்து சேர்ந்தான். 9:30 மணிக்கு டிராக்டர் ஓட்டினான்.
12:30க்கு லாரியை ஸ்டார்ட் பண்ணுறேன். 1:30 மணிக்கு சீயக்காத்தூள் அரைக்கிறேன். 2:30 மணிக்கு மிளகா மல்லி அரைச்சிக்கிட்டு இருக்கேன். டிசைனான மிஷினு. நான் அசந்து தூங்குறேன். நான் பாரு, ஐயோ அம்மா, நான் அவனை நினச்சி கூட கவலைப்படல. அவன் கூட குடும்பம் நடத்துகிற பொம்பளைகளை நினச்சி பாருங்க. அதுக்கு நிலைமையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. இப்படித்தான் ஒரு கொரட்டைக்காரனுக்கு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த அம்மா பக்கத்தில் படுத்துருந்துருக்கு. அம்மா அச்சோ, விடிய விடிய இப்படி மிஷினை அரைச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படித்தான் இந்த ஆளு கூட தூங்குறதுன்னுச்சு. 15 வருஷம் கழிச்சு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, எப்படிமா இருக்கு இப்போ உன் ஃபேமிலி லைஃப்? இந்த கொரட்டை சத்தம் இல்லாட்டி இப்போ எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. திடீர்னு 1:30 மணிக்கு கொரட்டையை நிப்பாட்டி விட்டாங்கப்பா, செத்து போயிட்டு அகலாக்கன்ட்டு பயந்து. என்னங்க அப்பா, சாமி நீ தூங்காம இரு, இந்த கொரட்டையை மட்டும் நிப்பாட்டிராதையா, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளமே அதான் யான்னா பார். எந்த கொரட்டையை ஈனக்குரலா நினைச்சாலோ அதையே சங்கீதமாக்கி வாழ்கிறான் பாத்தியா, அதுதான் தமிழ் பண்பாடு. வயசான பெருசுக கிராமத்தில் பார்க்கலாம். நம்ம அந்த வயசான பெருசுக்கு வெளியில் அன்றாயிரம் போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த கிளவி முதுகுக்கு சோப் போட்டு சுரண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, முதுகு தேய்ச்சி விட்டுக்கிட்டு. அதை வெளிநாட்டுக்காரன் இப்படியே பார்க்குறான். வாட் அ லவ்லி லைஃப். நம்மளும் தான் எதுவுமே இல்லாமல் குளிக்கிறோம், இந்த சுகம் நமக்கு கிடைக்கலையாடான்ட்டு. இது ஏதோ பெண்ணடிமை மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் நமது தமிழினத்தில் மட்டும்தான் இதை பார்க்கவே முடியும். வேற எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காதல், அந்த காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லைன்னு எழுதுனான் பாருங்க. அதாயா வாழ்ந்த கவிஞன். காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லையே, பால் இருக்கும் பழம் இருக்கும் ஓ பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது, தூக்கம் வராது. இன்னொரு ஜாதிக்கார பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணிட்டான். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா நம்ம ஜாதி என்ன அந்த ஜாதி என்ன, அந்த பிள்ளைய நீ ஏன்டா லவ் பண்ண, இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன்டா, அப்படி என்னடா அந்த பிள்ளைகிட்ட நீ கண்ட? அவங்க அப்பாவுக்கு ஒரு பதில் சொல்றான், பா எல்லா ஜாதிக்கார பிள்ளைகள்கிட்டையும் என்ன இருக்கணுமோ அது அவள்கிட்டே இருக்கு. 10 மாதம் கழிச்சு எல்லா ஜாதிக்காரிகளும் புள்ள பெப்பாள்ல, அவளும் பெப்பா. போதுமா? இதுக்கு மேலே வேற என்னப்பா வேணும்? கல்யாணத்திலையும் அன்புக்கும் ஜாதியும் மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லி காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லைன்னு எழுதுனா. இன்னைக்கும் பாருங்க, சொந்த அக்கா மக சொந்த அத்தை மக இதை கல்யாணம் பண்ணாதீங்கடான்னா கேட்க மாட்டாங்கிறேன். சொந்தம் விட்டு போகக்கூடாது, சொத்து ஒட்டு போகக்கூடாது. சொந்த அக்கா மக. சாதாரண ஒரு மரத்தில் கூட ஒட்டு மாங்கனி தான் அவ்வளவு அருமையாக சுவையாக இருக்கும். வேற ஒரு ஜாதியை சேர்ந்த மாமரமும் இன்னொரு ஜாதியை சேர்ந்த மாமரமும் சேர்ந்தா புதிய ஒரு மாங்கனி எப்படி சுவையோடு உருவாகுமோ அதே மாதிரி ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால்தான் ஒரு புதிய சமுதாயத்தை உண்டாக்க முடியும் என்று சொன்னவர் இன்று நான் மேடையில் கம்பீரமாக பேசுவதற்கு காரணமாக இருந்த வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தாத்தா இல்லாட்டி லியோனி இந்த இடத்துல நின்று பேச முடியுமாயா? 2 மரம் சேர்ந்து வெவ்வேறு ஜாதி சேர்ந்து ஒரு பழத்தை உண்டாக்குனா நிம்மதியா திங்கிற. கலப்பின வீரியம் சொல்லி ஒரு ரகத்தில் நெல்லையும் இன்னொரு ரகத்தோட நெல்லையும் கலந்து கலப்பின வீரிய நெல் அப்படின்னு பயிரிட்டு அந்த நெல்லை நீ சாப்பிட்ற. மனுஷன் மட்டும் ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதிக்கு திருமணம் செய்தால் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் அப்படின்னு கேட்டவன் வாழ்ந்த கவிஞன் தாயா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னார், யாரு மேல கீறினால ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான்.
எந்த ஜாதிக்காரனாக இருந்தாலும் அவங்க அம்மா வகுத்தில் 10 மாதம் தான்டா இருக்க முடியும். நான் பெரிய ஜாதி, ஒரு 15 மாதமாவது எங்கள் அம்மா ஸ்டமக்கில் இருக்காமல் நான் வெளியே வரமாட்டேன். இருந்து பாரு, அம்மாவும் அவுட்டு, நீயும் அவுட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 மாதத்தில் பிறந்துருவேன், பார்த்துருக்கீங்களா? அவசரப்பட்டு பிறந்துருவேன். அந்த அம்மா ரேஷனில் மண்ணெண்ணெய் வாங்க நின்றுக்கிட்டு இருக்கேன், அம்மா அப்படிங்க, பக்கத்து வீட்டில் கொண்டு போய் பிரசவம். 7.5 மாதத்தில் பிறந்தவன் லைஃப்லையும் அதே மாதிரி தான் இருப்பான், அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பான். லியோனியா பட்டிமன்றத்தை முடிக்க சொல்கிறா, இன்னும் 2 நிகழ்ச்சி இருக்குல்ல, முடிங்கப்பா அப்படிமா. அவன் எங்கேயாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கானே. பஸ்ஸு டிரைவரை ஓட்டியா, சும்மா மாட்டு வண்டி மாதிரி லாக்கடி லாக்கடின்ட்டு அழுத்தி போய் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடப்பேன். அவனுக்கு ஏதாவது முடிஞ்சுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் 7.5 பிறந்தது. சில பேர் 10 மாதம் ஆகி டேட்டு குறித்த பிறகு வரமாட்டேன். 9ஆம் தேதி பிறப்பான்னாக்கா 9ஆம் தேதி அந்த அம்மா அப்புறம் வார்டில் சேர்த்துருப்பாங்க. டாக்டர் எல்லாம் கெஞ்சி வாங்க, வாடா டைமு முடிஞ்சு போச்சுடா அப்படின்னா வரமாட்டேன். அதுக்கப்புறம் அதை இப்போ மிஷினை போட்டு ஃபோர்சப்ஸை போட்டு எடுத்து சிசரியன் பண்ணி கையில் வச்சுருப்பாங்க. அழுக மாட்டேன், டம்முன்னு ஒரு அடி விட்டு கன்னத்தை பிடிச்சி கிள்ளி உதறி 2.5 மணி நேரம் கழித்து அழுவேன். இவன் வாழ்க்கையில் எப்படி இருப்பான் தெரியுமா? லியோனி 2-3 மணி வரைக்கும் கூட நடத்தட்டுமையா பட்டிமன்றம். இப்போ என்ன வீட்லேயும் போய் சும்மா தானே உட்காந்துருக்க போகிறேன். நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற டிரைவரை ஒரு 2 மணி நேரம் கூட ஓட்டுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக போங்கம்மா. இப்படித்தான் பிறப்பானே ஒழிய யாரு மேலே கீறினாலும் ரத்தம் சிவப்பு தாயா. ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் 10ஆம் மாதம்தான் சொன்ன அந்த வாழ்ந்த கவிஞன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்தான் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்திகளையும் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வழிகாட்டியவன் வாழ்ந்த கவிஞன் தான். இந்த நாகை மாவட்டத்துக்குனே உரிய ஒரு மத ஒற்றுமை. நாகூர் தர்கா இங்கே தான் இருக்குது, இஸ்லாமியர்களுடைய அருமையான ஒரு இடம். உலகமே பாராட்டக்கூடிய பசிலிக்கா அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய வேளாங்கண்ணி உங்கள் நாகை மாவட்டத்தில் தான் இருக்குது. முதியவர்களெல்லாம் திருமணம் செய்யக்கூடிய அந்த திருக்கடையூர் அம்மன் கோயில் இதே நாகை மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி நாக தேவதை உள்ள அந்த ஊரை உடையதால் தான் இதற்கு நாகப்பட்டினம் என்று பெயர் வந்தது. அந்த நாகம்மாள் கோயில் இங்கே இருப்பதால் தான் நாகப்பட்டினம்னு பெயர் வந்துச்சு. 3 மதத்தினரும் ஒரே இடத்தில் ஒற்றுமையாக சங்கமிக்க வைக்கின்ற ஒரு இடம் இந்த நாகை மட்டும்தான். இன்றைய இந்தியாவுக்கு தேவை இந்த மத ஒற்றுமை தான். அதைத்தான் வாழ்ந்த கவிஞன் சொன்னான். ராமன் என்பது கங்கை நதி, அல்லாஹ் என்பது சிந்து நதி, இயேசு என்பது பொன்னி நதி. நதிகள் பிறக்குமிடம் பலவாகும், எல்லா நதிகளும் கலக்குமிடம் கடலாகும் என்று சொன்ன அந்த மத ஒற்றுமையை வலியுறுத்தி ஜாதி மத பேதமில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடல்களை பாடி குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டி சமுதாய வாழ்க்கைக்கு வழிகாட்டியதில் வாழும் கவிஞர்களை விட வாழ்ந்த கவிஞர்கள் தான் நமக்கு பெரிதும் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி